ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கேரியர் ப்ளஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேப்டாப் சர்வீஸுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லேப்டாப் சர்வீஸுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னால் என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்றைக்கி டேட்டில் நம்ம வந்து மொபைல் ஃபோன் எந்த அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து லேப்டாப் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த லேப்டாப்புடைய சர்வீஸை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னது அப்படின்னா வந்து இந்த லேப்டாப் சர்வீஸுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த லேப்டாப்புடைய மதர் போர்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு 2 மதர் போர்டு வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ இந்த 2 மதர் போர்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சைஸ் வச்சு உங்களுக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு லேப்டாப் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு லேப்டாப்போடைய ரேட்டு வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 7,000 ரூபாயிலேருந்து நம்ம வந்து வாங்குகிறோம், இல்லை ஒரு 8,000 ரூபாயிலேருந்து ஒரு லேப்டாப் வந்து நம்ம குறைஞ்சபட்சமாக வாங்குகிறோம் அப்படின்னா, அதிகபட்சம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இவ்வளோ தான் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு 7,000 ரூபாய்க்கு வாங்குகிற லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் 1,00,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கக்கூடிய லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்து ரொம்ப பெரிய அந்தளவுக்கு என்ன கிடையாது அப்படின்னா வந்து மாற்றம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி டேட்டில் நம்ம வந்து மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதாவது பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி டேட்டில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், டச் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸோ ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபா இல்லை 20,000 ரூபா 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கக்கூடிய லேப்டாப்பில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலாக லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் ஒரு 70,000 ரூபா 80,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டச் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க. அதாவது டிஸ்பிளேலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டச்சை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வருமே தவிர, இந்த லேப்டாப் சர்வீஸை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸில் இருந்து டாப் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து போர்டு லெவல் சர்வீஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கற்றுக்கலாம். அப்போ அந்த போர்டு லெவல் சர்வீஸ் நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளியராக என்ன பண்ண முடியும்னா போர்டு லெவல் சர்வீஸை உங்களால் என்ன பண்ணணும்னா பண்ண முடியும். அப்போ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 2 லேப்டாப் போர்டு இருக்குது. அதாவது இப்போ இது வந்து ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் போர்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு லேப்டாப் போர்டு. சரிங்களா? அப்போ இன்றைக்கி டேட்டில் நம்ம கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக நிறையா லேப்டாப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஓகேவா? அப்போ அந்த கவர்மெண்ட்டில் இருக்க லேப்டாப்பும் என்னது தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். இதே இது நம்ம ஒரு பிராண்டட் லேப்டாப்னா வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம எப்படி அந்த லேப்டாப்பை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறது, அப்போ அதுக்கான ட்ரிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப்போடைய கீபோர்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து அந்த கீபோர்டை மாற்றாமல் எக்ஸ்டர்னல் கீபோர்டு போட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த எக்ஸ்டர்னல் கீபோர்டு இருக்கவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்களுக்கு தனியாக ஒரு கீபோர்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வாங்கணும். அப்போ அந்த கீபோர்டு அவங்க வாங்குறதுக்கு பதிலாக சரிங்களா அவங்க லேப்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கீபேடுன்னு சொல்லக்கூடிய அதவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணக்கூடியதான். ஸோ இதுக்காக நம்ம கடையில் கொடுத்து நம்ம வந்து அந்த சர்வீஸ் நம்ம வந்து பண்ணும்போது அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க. அந்த ஒர்க்கை நம்மளே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு என்னது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கீபோர்டு மாற்றுறது மட்டும்தான் வந்து லேப்டாப்பில் சர்வீஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்றைக்கி லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருது. அதாவது ஒரு லேப்டாப்பில் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சார்ஜ் போட்டால் தான் ஆன் ஆகுது, பேட்ரி மூலிமா ஆன் பண்ணால் ஆன் ஆகலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இல்லைன்னா வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கிறதுனாலையும் வரும் உங்களுக்கு, அதே சேம் டைம் ஹார்ட்வேரில் இருக்கிறதுனாலே வரும். சரிங்களா? அப்போ அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து போர்டு லெவல் சர்வீஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சொல்லித்தரோம். அப்போ போர்டு லெவல் சர்வீஸ்னால் எந்த அளவுக்கு சார் நீங்கள் வந்து சொல்லித்தரீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு போர்டு இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஐசிஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். சரியா? நிறையா ஐசிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஐசியில் எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது, இல்லை இந்த ஐசியில் எனக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது எப்படி நம்ம வந்து செக் பண்ணுறது,
லேப்டாப் வந்து ஆன் ஆகலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ லேப்டாப்பில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பொறுத்த வரைக்கும் டஸ்ட்டு அதிகமாக இருந்தாலே என்ன ஆகாது அப்படின்னா வந்து அது ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக என்ன ஆகாதுன்னா ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அது எந்த எலக்ட்ரானிக்ஸாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக ஆகணும் அப்படின்னா டஸ்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் அது அதோடைய ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து ப்ராப்ளமாக தான் செய்யும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் வந்து விஎல்சி மீடியா பிளேயரில் நான் வந்து பாட்டு போடுறேன், எனக்கு வந்து பாட்டு வந்து கேட்கலை அப்படின்னா, ஸோ அப்போ ஹெட்ஃபோன் போடுறோம், ஹெட்ஃபோன் போட்டு எனக்கு வந்து கேட்கல அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் ஆடியோ ஐசின்னு ஒரு ஐசி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த லேப்டாப் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ஆடியோ ஐசின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆடியோ ஜாக் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கு. ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஜாக் பக்கத்தில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ஆடியோ போர்ட் இருக்கும். இதே இது நான் ஒரு லேப்டாப்பில் லேன் போர்ட் மாட்டியிருக்கேன் சார், எனக்கு வந்து லேன் வந்து எடுக்கலை அப்படின்னா, ஸோ இந்த பின்னு இருக்கு இல்லையா? அந்த பின்னில் வந்து உள்ளே வந்து 6 பின் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின்னில் எனக்கு வந்து எதுவும் வந்து டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு ஒர்க் ஆகாது. அதே சேம் டைம் இந்த இடத்துல இந்த ஒரு ஐசி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து லேன் போர்ட்டுக்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஐசி. அப்போ இந்த ஐசியில் எனக்கு ஏதாச்சும் ஃபால்ட் இருந்தாலும் எனக்கு என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. அப்போ ஒரு லேப்டாப்பு போர்டில் நீங்கள் எந்த லேப்டாப் போர்டுனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ அதோடைய போர்டு லெவல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் என்ன ஆகாது அப்படின்னா வந்து மாறாது. ஒரு லேப்டாப்பை இப்படி தான் டிசைன் பண்ண முடியும்னா இப்படி தான் டிசைன் பண்ண முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை வேணால் நம்மளால் என்ன பண்ண முடியுமே தவிர ஆட் பண்ண முடியுமே தவிர நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அதோடைய கான்செப்டை மாற்ற முடியாது. ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாட்டம் கேசிங் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா டாப் கேசிங் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த கேசிங் மாற்றுறதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா வந்து நல்ல ஏர்னிங்ஸ். ஏன்னா ஒரு கேசிங் ஒரு லேப்டாப்போடைய பாட்டம் கேஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 2000 ரூபா இருக்கும். ஏன்னா அந்த லேப்டாப் நம்ம வாங்கின டைமில் அந்த கேசிங் கிடைக்குமே தவிர நமக்கு என்ன பண்ணாது அப்படின்னா வந்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கழிச்சு என்ன பண்ணான்னா அந்த கேசிங் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ அப்போ அது அமௌண்ட்டு நம்ம வந்து அதிகமாக பே பண்ணி வாங்கும்போது ஸோ அதில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நல்ல ஏர்னிங்ஸ் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? அந்த லேப்டாப்பை கலட்டி மாட்டுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு லேப்டாப்பை நீங்கள் கலட்டி மாட்ட தெரிஞ்சிச்சுனாலே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஏர்னிங்ஸ் வந்து என்ன பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியமே என்ன கிடையாது. எனக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒரு லேப்டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூவையும் கலட்டிட்டு நான் வந்து அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேசிங்கை எடுத்துகிட்டு புதுசாக நான் வாங்கிட்டு அந்த கேசிங்கை மாட்டி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு ஏர்னிங்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது லேப்டாப் சர்வீஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இது ஒரு லேப்டாப் சர்வீஸ் படித்தா நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாப் நீங்கள் வந்து வைக்கலாம். லேப்டாப் சர்வீஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஷாப் வைக்கலாம், இல்லை வேறு ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு கூட என்ன பண்ணலாம் போகலாம். ஒரு ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு அதுக்கு தேவையான பொருள் என்ன, அப்போ எவ்வளோ நான் அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 20,000 ரூபாலேருந்து ஒரு 25,000 ரூபாக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் சர்வீஸ் ஷாப்பும் உங்களால் என்ன பண்ண முடியும், ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ண முடியும்னா உங்களால் என்ன பண்ணணும்னா வைக்க முடியும். சார் வெறும் 25,000 ரூபாயில் எப்படி சார் ஒரு லேப்டாப் சர்வீஸ் வைக்க முடியும் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம லேப்டாப்போடைய சர்வீசிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து என்னது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ லேப்டாப் நீங்கள் இப்போ ஒரு மொபைல் சர்வீஸ் கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க சர்வீசிங் எக்யூப்மெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்தளவுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவைப்படும். பட் ஆனால் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் வெளியே பார்க்கத்தான் ஸ்க்ரீன் பெருசு, கீபோர்டு அது இதுன்னு இருக்குமே தவிர நீங்கள் போர்டுன்னு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா லேப்டாப் சர்வீஸுடைய கான்செப்ட்டு கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே சேம் டைம் அதோடைய போர்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்போ அதில் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு இந்த 25,000 ரூபா நான் சொன்னேன் இல்லையா? ஸோ 25 ரூபா இந்த 30 ரூபா வரைக்கும் இருந்தாலே போதும். நம்ம ஒரு லேப்டாப் சர்வீஸ் ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ லேப்டாப் சர்வீஸ் என்ன பண்ணலாம், ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அந்த வேலையை வந்து பண்ணலாம். அப்போ இந்த லேப்டாப் போர்டில் வேறு என்னெல்லாம் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேம் செக்ஷனில் பிரச்சனைனா என்ன பண்ணுறது? சரிங்களா? ஸோ ஒரு ப்ராசஸர் இருக்குது, ப்ராசஸருடைய ஃபேன் சுற்றலைன்னா என்ன பண்ணுறது? சரிங்களா? ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கீழே இருக்கும் அடியில். சரிங்களா? ஸோ இது வந்து ஹீட் சிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராசஸர் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை என்ன பண்ணுறது? சரிங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து ப்ராசஸர் வந்து
சாக்கெட் வச்சு வந்துச்சு, அதாவது பின் டைப்பில் வந்துச்சு. இன்றைக்கி டேட்டில் எல்லாமே வந்து ரீபாலிங் பண்ணுற கான்செப்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எனக்கு அந்த ரீபாலிங் பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் தான் என் லேப்டாப்பில் ப்ராசஸர் பிரச்சனைனா கூட நான் என்ன பண்ண முடியும், அது எடுத்து ரீபாலிங் பண்ண முடியும். அப்போ இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது சரிங்களா. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து சிமாஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த செக்ஷனில் எனக்கு பிரச்சனை ஆச்சுன்னா கூட என்னுடைய லேப்டாப் என்ன வராது அப்படின்னா வந்து ஸ்க்ரீன் வராது. இதில் பிரச்சனை ஆச்சு கூட எனக்கு என்ன வராது, ஸ்க்ரீன் வந்து எனக்கு வராது. அப்போ இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அப்போ இந்த சிமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சார் அப்படின்னா இது வந்து ஒரு பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பேட்டரியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டா நம்ம லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகிறது என்ன ஆகலாம், சால்வ் ஆகலாம் சரிங்களா. ஸோ வேறு எந்த இடத்துலையும் பிரச்சனை இருக்கான்ற நம்ம ஒருக்கா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எந்த இடத்துல இருக்குது, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன வரும்னா வரும். அப்போ இன்றைக்கி டேட்டில் நான் வந்து ஒரு லேப்டாப் சர்வீஸ் நான் வந்து படிச்சுட்டேன் சார், கொஞ்சம் அப்டேட்டாக லேப்டாப் வந்து வருது, அப்போ நான் எப்படி அதை வந்து கற்றுக்கிறது அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் லேப்டாப்போடைய கான்செப்ட் சரிங்களா. ஸோ போர்டு வந்து ஒரு லேப்டாப் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு ரேம் இருக்கணும், ஸோ ஒரு ப்ராசஸர் இருக்கணும் சரிங்களா. ஸோ நீங்கள் மாட்டக்கூடிய அந்த கீபோர்டு, மவுஸு, ஃபேனு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஐஓ சிப்புன்னு சொல்லிட்டு ஒரு சிப் இருக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு அந்த லேப்டாப் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸில் லேப்டாப்பை தயாரிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு ஓகேவா. ஸோ அப்போ இந்த லேப்டாப்புடைய சர்வீசிங் மெத்தடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது சரிங்களா. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி உள்ளே நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே போவோம். ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையான்ற நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அப்போ அந்த லேப்டாப்புடைய டிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் வைஸ் நீங்கள் வந்து அதோடைய சர்க்யூட்டு, இந்த சர்க்யூட்டுக்கு இவ்வளோ இன்புட் போகுது, இந்த சர்க்யூட்டுக்கு இவ்வளோ அவுட்புட் போகுது அப்படின்ற அந்த டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் தேடக்கூடிய நீங்கள் கையில் வச்சுருக்க லேப்டாப்புக்கு சர்க்யூட் டயக்ராமே இல்லைனாலும் மேனுவலாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா லைனை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடியது. அப்போ இந்த லேப்டாப்பில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 20 காம்போனன்ட்ஸுக்குள்ளே தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சுருப்பாங்க. ஸோ ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், டயோடு, டிரான்சிஸ்டர், கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 10லேருந்து ஒரு 20 காம்போனன்ட்ஸ்குள்ளே தான் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த காம்போனன்ட்ஸு என்ன பர்பஸ்க்காக அங்கே போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அது அங்கே என்ன வேலை பார்க்குதுன்ற கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கம்ப்ளைண்ட்டை நம்மளாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு லேப்டாப்போடைய டிஸ்பிளே மாற்றுறதுல இருந்து ஒரு லேப்டாப் எப்படி கலட்டுறதுல இருந்து கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னா லேப்டாப்போடைய ஏர்னிங்ஸ் இருக்குது. இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு லேப்டாப்போடைய டிஸ்பிளே மட்டும்தான் மாற்ற தெரியும்னா நான் வந்து லேப்டாப்போடைய டிஸ்பிளே மட்டும் வாங்கி மாற்றினா எனக்கு அதில் வந்து ஒரு 1000 இல்லை ஒரு 1500 நான் என்ன பண்ணுவேன், ப்ராஃபிட் வந்து நான் பார்ப்பேன். அப்போ ஒரு லேப்டாப்போடைய அவுட் சைடிங்லேயே நம்ம இவ்வளோ ப்ராஃபிட் நம்ம பார்க்கும்போது மேபி நம்ம வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷாப்புக்கே நம்ம வந்து போகிறோம், ஒரு பழைய ஷாப்புக்கே நம்ம வந்து போகிறோம், அங்கே ஒரு லேப்டாப் வந்து சும்மா வச்சுருக்காங்கன்னா அந்த லேப்டாப் நம்ம எடுத்துகிட்டு வந்து அது நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்து அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லேப்டாப்பை நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட்ஸில் சேல் பண்ணலாம். ஸோ அப்போ ஜஸ்ட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை இன்னொரு போர்டில் தூக்கி போட்டு அந்த லேப்டாப் ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த லேப்டாப்பை நம்ம சேல் கொடுக்கும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்னா ஒரு 3,000 to 4,000 கிட்ட உங்களுக்கு என்ன ஆகும்னா ப்ராஃபிட் வந்து வரும் சரிங்களா. ஸோ அப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து லேப்டாப் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. ஸோ லேப்டாப் சர்வீஸ் வந்து என்னது அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. ஏன்னா இப்போ ஒரு மொபைலில் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா வந்து ஒரு ஐசியை நம்ம வாங்கி நம்ம அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணணும். அந்த இன்றைக்கி டேட்டில் மொபைல் வந்து சேம் போர்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப டஃப்பு. பட் ஆனால் இதே லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா லேப்டாப் வந்து என்ன இருக்குன்னா வந்து ஸ்க்ராப் லேப்டாப் வெளியே நிறையா கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரியான லேப்டாப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க போர்டு லேப்டாப் நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த ஸ்க்ராப் போர்டில் ஏதாச்சும் ஒரு போர்டை எடுத்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பார்த்து அதை என்ன பண்ணலாம், அது ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு லேப்டாப்பே ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு போர்டு ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த போர்டோடைய மாடல் பார்த்து அதுக்கான பாட்டம் கேசிங்கு, டாப் கேசிங்கு, ஃப்ரண்ட் கேசிங் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கு ஒரு டிஸ்பிளே போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளே என்ன பண்ணலாம், ஒரு லேப்டாப் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அந்த லேப்டாப்போடைய
சர்வீஸ் பண்ணக்கூடிய என்ன இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம கேமராவில் வரக்கூடிய மெமரி கார்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெமரி கார்டை போட்டு நம்ம வந்து ரீட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இதில் என்ன பண்ணல, அந்த மெமரி கார்டு ஆப்ஷனே கொடுக்கல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் என்னதுன்னா அந்த மெமரி கார்டு, நம்ம கேமராவில் வரக்கூடிய மெமரி கார்டு போடுறது. பட் இதில் அந்த ஸ்லாட்டே வச்சுருக்காங்க. பட் இதில் அந்த பாயிண்ட் பின் நோட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஸ்லாட் இல்லை. இப்போ எனக்கு இதில் வந்து அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்குறாருன்னா இதிலேருந்து எடுத்து நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும். இதை போய் நம்ம தனியாக என்ன பண்ண முடியாது, வெளியே வந்து வாங்க முடியாது. ஸோ நமக்கு சடனாக நமக்கு வந்து வேணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து வாங்க முடியாது. ஸோ அப்போ இது நம்மக்கிட்ட இருக்க ஸ்க்ராப் போர்ட்லேருந்து எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது அன்னைக்கு டேட்டில் நமக்கு அது ஒரு ப்ராஃபிட்டு. மீண்டும் நாளை சந்திப்போம்.